Hello guys, so Pink Women Fitnessக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எக்ஸசைஸை வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு என்ன எக்ஸசைஸ் லேர்ன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஷிப்ரின். ஹாய், ஹவ் யூ? ஐம் டூயிங் குட். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம லேட் மசில்ஸ்க்கான ஒர்க் அவுட் என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ லேட் மசில்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்ன, எங்களுக்கு அதுவே வந்து நீங்கள் தான் தெளிவாக சொல்லணும். கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நான் பேசிக்காக நம்ம மெஷின் ஸ்ட்ரென்த்தனிங்லேருந்து போகலாம் ஆஸ் யூஷுவல். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து லேட் மசில்ஸ்க்கான மிஷின். போத் ஷோல்டர் ப்ரெஸ்ஸும் பண்ணிக்கலாம், லேட் மிஷின் பண்ணிக்கலாம். இல்லை எப்படின்னா போத் த லெக்ஸ் இப்படி போட்டு பேக் சைடாக உட்காந்துக்கோங்க. ஓகே ஓகே, தென் நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பேக்வர்ட்ஸ். ஓகே ஓகே, இது என்ன பண்ணுறீங்கன்னா ஆஸ் யூஷுவல் தான் அப்வர்ட்ஸில் லிஃப்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் டவுன். இந்த லெவல் வரைக்கும் ரெடியூஸ் பண்ணால் போதும். அண்ட் டவுன். ஓகே, அப், பாடி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும், ஹெட் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். ஓகே, ஸோ லேட் மசில்ஸ்னால் என்ன சொன்னோன்னா இந்த பார்ட் ஆஃப் மசில்ஸ் உங்கள் பேக் இருக்கு இல்லையா? ஆமாம். ஸோ இந்த பார்ட் ஆஃப் மசில்ஸ் தான் லேட் மசில்ஸ். ஓகே, ஸோ இதுக்கான ஒர்க் அவுட் தான் நீங்கள் வந்து இப்போ மெஷினில் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இது ரெடியூஸ் ஆகுமா நம்ம பண்ணணும்? ஆமாம்மா, ரெடியூஸ் ஆகணும். எப்படின்னா ஃபீமேல்ஸ்க்கு யூஸ்வலாக இந்த பேக் பார்ட் ஃப்ரண்ட் எப்படி பெல்லியோ அதே மாதிரி இந்த பேக் பார்ட்டில் கொஞ்சம் சாகிங் இருக்கும் பேக் சைடில். ட்ரெஸ்அப் பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த மசில்ஸ்க்கான ஸ்ட்ரென்த்னிங் கொஞ்சம் அதெல்லாம் வந்து டோன் அப் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். இது எவ்வளோ கவுண்ட்ஸ் பண்ணணும் யூஸ்வலாக? ஜஸ்ட் 8 ரெப்பிடேஷன் நீங்கள் பண்ணணும். ஓகே, குட். ஓகே, ஸோ இது வந்து இங்கே இருக்க மசில்ஸ்க்கு வந்து அது ஒர்க் ஆகுற மாதிரி இருக்கும். வேறு என்ன எக்ஸசைஸ் பண்ணால் நம்ம லேட் மசில்ஸ் வந்து லேட் மசில்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்காக மெஷினில் பார்த்துட்டோம். ஸோ பிகினர் வந்து நீங்கள் மெஷினில் ஸ்ட்ரென்த்தனிங் பண்ணிட்டு அண்ட் நீங்கள் வந்து மினிமமான வெயிட்ஸுக்கு போகலாம். ஸோ ஒரு 1 kg வெயிட்ஸில் போகலாம். ஸோ வெயிட் லிஃப்ட் பண்ணுற மாதிரி. வெயிட் லிஃப்ட் பண்ணுற மாதிரி. ஓகே, அந்த ஒரு எக்ஸசைஸ் தான். ஆமாம் ஆமாம், இது லேட் மசில்ஸ். நான் வந்து டம்பிள்ஸ் மாதிரி யூஸ் பண்ணணும். டம்பிள்ஸில் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு இந்த ஓகே, எப்படி பண்ணலாம்? இது மினிமமாக ஒரு 1 kg வெயிட் தான் இது. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டாக நின்றுக்கோங்க. ஓகே ஓகேவா? நெக்ஸ்ட் உங்களோட நீஸ் இருக்குல்ல, போத் நீஸ் லைட்டாக பெண்ட் பண்ணிட்டு உங்கள் அப்பர் பாடியும் லைட்டாக ஃபார்வர்டில் இப்படி பெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பெண்ட் பண்ணிவிட்டு இந்த வெயிட்ஸ் இருக்கு இல்லையா ஃபார்வர்டில் எடுத்து வந்து ஓகே இந்த மாதிரி புல் பண்ணுற மாதிரி. இது வந்து ரோயிங். ஓகே, ஸோ அது வந்து பிகினர்ஸ்க்கான ஒரு எக்ஸசைஸ். பட் இது நெக்ஸ்ட் லெவல் போகிறோம். மெஷினில் ஸ்ட்ரென்த்தனிங் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வெயிட்ஸ்க்கு வரும்போது இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒர்க். ஸோ அது எவ்வளோ நாள் அந்த ஸ்ட்ரென்த்தனிங் தெரியும்? லைக் வந்து எவ்வளோ நாள் வந்து நாங்கள் மிஷினில் பண்ணணும் அண்ட் எப்போ வந்து நாங்கள் ப்ராபப்ளி வந்து நம்ம ஜிம் ஓரியன்டில் சொன்னோம்னா ஜிம்மில் 1 month பண்ணுவீங்க. கண்டினியூஸாக வந்து 1 month வந்து மிஷின்ஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் மந்த்தில் நீங்கள் வெயிட்ஸ் ஆட் பண்ணி பண்ணுவீங்க. வெயிட் இஃப் யூ ஆர் அ வெரி பிகினர் நீங்கள் வந்து ஒரு 1 month ப்ரோட்டோக்கால் மிஷின்ஸில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது பண்ணும்போது நமக்கு என்ன பெனிஃபிட் என்ன சொல்லணும் அப்படின்னா? மிஷின்ஸில் பண்ணுறதுனால இருக்குங்களா? ஸோ மெஷின்ஸில் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்னால் ஆக்சுவலி என்ன ஒரு அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் நான் சொன்னேன்னா, ஸோ வெயிட்ஸில் பண்ணும்போது இஃப் யூர் வெல் நோன் அபவுட் த ஒர்க் அவுட் அவங்க மட்டும்தான் இந்த வெயிட்ஸ் வந்து ப்ராப்பராக பண்ண முடியும். ஸோ வெயிட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போஸ்டர் கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? அந்த ஆங்கிள் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் பண்ண முடியும். மிஸ்டேக்காக பண்ணும்போது அந்த மசில்ஸ்லக்கான ஒர்க் அவுட் வந்து அங்கே இருக்காது. ஓகே, அதுக்கான ஸ்ட்ரென்த்தனிங் அங்கே ப்ராபப்ளி இருக்காது. ஸோ அப்படி பார்க்கும்போது வி யூஸ் டு டூ மிஷின்ஸ். மிஷின்ஸில் பேசிக்காக பண்ணோன்னா கொஞ்சம் நம்ம வந்து ஒரு பிகினர் ஸ்டேஜ்லேருந்து பாடி வந்து ஓரளவுக்கு அடாப்ட் ஆகிருக்கும். ஸோ நாங்கள் வந்து ஒரு ஒர்க் அவுட் வந்து டம்பிள்ஸில் மினிமம் வெயிட்ஸில் தான் ஒரு நோ வெயிட்ஸில் கூட பண்ணலாம். பண்ணும்போது யூ கெட் டு நோ. இப்போ எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்போ நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்ஸ் இந்த மாதிரி டம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறாகட்டும் இல்லை மிஷின் யூஸ் பண்ண, இப்போ நம்ம பண்ணக்கூடியது ஏதாவது மிஸ்டேக்கோடு நம்ம பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம பாடியில் அது பெயின் கொடுக்குறத வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஏதோ ஒரு ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறீங்கன்னா, இப்போ நான் லேட்னே சொல்கிறேன், லேட் மசில்ஸ்க்கான ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த லேட் மசில்ஸில் யூ ஷுட் ஃபீல். அந்த மசிலை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. செஸ்ட் பண்ணும்போது அந்த செஸ்ட் மசிலுக்கான மசிலை வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அங்கே பெயின் இருக்கலாம், பட் ஆப்போசிட்டாக வேறு ஏதாவது ஒரு மசிலில் பெயின் இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் டீவியேஷனாக எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு டிஃப்ரென்ஸ் அதை வச்சு கண்டுபிடிச்சு கரெக்ட் பண்ணிக்கணும். கரெக்ட். அதுக்கு வந்து ட்ரெயினர்ஸ் இருந்தாலுமே வந்து அதை நம்ம கரெக்டாக அவங்க கரெக்ட் பண்ணும்போது அது ஹெல்ப்ஃபுல்லாக. கண்டிப்பாக ட்ரெயினர் மானிட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கரெக்டாக உங்கள் ப்ரோக்ரஸ். ஓகே, ஸோ இன்றைக்கி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எங்களுக்கு வந்து லேட் மசில்ஸில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் எபிசோடில் வேறு என்ன எக்ஸசைஸ்ங்கிற பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நாங்கள் காத்துட்ருக்கோம். ஷோர், தேங்க்யூ. வணக்கம் மேம். வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் மேம். நைஸ் காஸ்டியூம் மேம். தேங்க்யூ. ஓகே, ஸோ ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையுமே நமக்கு பெண்கள் சார்ந்த டாபிக்ஸை நம்ம பார்த்துட்ருக்கோம். ரொம்பவே அழகாக சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க மேம்.
எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்கும். நம்ம கடவுள்கிட்ட வேண்டுறோம், நிறைய விஷயங்களுக்காக வந்து லிஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். நமக்கு எப்படி நம்ம கடைக்கு போய் எப்படி லிஸ்ட் வாங்கி பார்த்து வாங்குறோமோ அந்த மாதிரி லிஸ்ட்டாக அடுக்கிட்டு இருக்கோமே. அதில் ஒவ்வொரு சில விஷயங்கள் நம்ம பிலீஃப்னால அது நடந்திருக்கு, உடனே நடக்கும், இல்லை லேட் ஆகும், இல்லை எல்லாம் எப்படி வேணா இருக்கும். இந்த கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு ஒரு சோதனை காலமாகவே நிறைய நாள் இருக்குமே. சரியா, அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு மைண்ட் செட்டில் இருந்துட்டு இருப்பாங்க. ஹவு டு யூ see that? பார்த்தீங்கன்னா as you said like tough times will do come, எதனால அப்படின்னா கடவுள் வந்து உங்களை மோல்ட் பண்ணுறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். see there is always நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரு ட்ரைனிங் இருக்கும். ஒரு விஷயம் நீங்கள் ட்ரெயின் பண்ணி அந்த ஹார்ட் ஒர்க் போட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணும் போது அதோட ரிசல்ட் வரும். ஒரு சிம்பிள் ஸ்டோரி ஒன்று இருக்குது. ஒரு அம்மா அப்பா ஒரு அழகான குழந்தை, ஒரு பையன் இருக்கான். அவங்க வந்து அந்த குழந்தைய ரொம்ப நல்லா வளர்க்கணும், ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக வந்து வளரணும், எதுக்காகவும் துவண்டக்கூடாது வாழ்க்கையில், அவனுக்கு எல்லா விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணுற, அந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுற ஒரு தைரியம் வரணும்னு அவங்க அப்பா வந்து எல்லா விஷயத்தையும் அவனுக்கு அந்த மாதிரி டஃப்பான சுச்சுவேஷன்ஸ் தான் கொடுக்குறாரு. ஏன்னா நீங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிச்சின்னா உங்களுக்கு ஒரு டஃப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணவே முடியாது. லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கணும், ஒரு விஷயமும் நீங்கள் க்ராஸ் பண்ணணும், அதுதான் உங்களை வந்து ஸ்கல்ப் பண்ணணும். தட் இஸ் வாட் ஐ திங்க் ஸ்கல்ப்சர் இஸ் ஆல் அபவுட். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பையனுக்கு பயங்கரமான ஒரு கஷ்டமான விஷயங்கள்லாம் கொடுத்து அவனை ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்படியே அவனை ட்ரெயின் பண்ணி அந்த குழந்தை பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து ஒரு 18 வயசு ஆகிடுறது. அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு, சரி நீ இவ்வளோ விஷயங்களும் நீ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்ட, கடைசியாக ஒரு விஷயம் நான் உனக்கு வந்து ஒரு டெஸ்ட் வைக்க போகிறேன் அப்படின்னு. என்னப்பா அப்படின்னா அவன் வந்து நான் உன்னை ஃபாரஸ்ட்டு கூட்டிகிட்டு போக போகிறேன் அப்படின்னும் போது அவனுக்கு கொஞ்சம் பயம் இருக்க செய்யுது. நான் என்ன பண்ணுவேன் அங்கே காட்டில் போய் தனியாக அப்படின்னா, அந்த பரவாயில்ல நீ வா, நான் சொல்கிறத மட்டும் நீ செய் அப்படிங்கிறதுனால அவனை வந்து அவரை கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போயிட்டு அந்த காட்டில் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு மரத்துக்கிட்ட அவனை வந்து கட்டி போட்டுட்டு அவனோட ஐஸையும் க்ளோஸ் பண்ணி வச்சிடறாரு எல்லாத்தையுமே. அப்புறம் அவர் சொல்கிறாரு, இந்த நாள் ஃபுல்லாக இன்றைக்கி இப்போ நாங்கள் அவங்க போகும்போது ஒரு மத்தியானம் வேணும், ஆஃப்டர்நூன் டைம் முடிஞ்சிடுது, இந்த ஈவினிங் ஃபுல்லாக நீ இங்கே தான் இருக்க போகிறேன், இந்த நைட் முடிஞ்சோடனே நான் அடுத்த நாள் காலையில் வந்து நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். உடனே அந்த பையன் வந்து அழறான், அப்பா நான் எப்படி இருப்பேன் தனியாக, காட்டில் மிருகங்கள் இருக்கும், எனக்கு பயமாக இருக்கும், மழை வரும், என்னால் இருக்க முடியாது அப்படின்னு. இல்லை உன்னால் முடியும், நீ வந்து மேனேஜ் பண்ணிக்கோ, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு. நீங்கள் காட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இலைகள் தான் இருக்கும், நீங்கள் நடந்து போனால் கூட அந்த மாதிரி ஒரு சவுண்டு தான் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து அவங்க அப்பா அந்த பையனை அங்கே உட்கார வச்சுட்டு அந்த இலையில சவுண்டு கேட்குறது, சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த இலை சவுண்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே மறைஞ்சிடுது. ஸோ அந்த பையன் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான், அப்பா போயிட்டாரு, அப்பா கிளம்பிட்டாரு, யாருமே இல்லைன்னு. அவங்க அப்பா போனதுக்கப்புறம் அவனுக்கு யாரும் இல்லாத போது அவனுக்கு ஒரு சவுண்டாக கேட்க ஆரம்பிக்குது. ஏன்னா ஒரு ஈகிள் சவுண்டுங்கிற மாதிரி காட்டில் நிறைய மிருகங்கள் வித்தியாசமாக சவுண்டெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி கொடுக்க அவன் கொஞ்சம் கொஞ்சமாக பயப்படுறான், கொஞ்சம் பயந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கான், கொஞ்சம் சவுண்டு ஜாஸ்தி வரும்போது ரொம்ப பயப்படுறான். கடைசியாக ஒரு புலி சிங்கம் சத்தம் அந்த மாதிரி ஒன்று கேட்கும் போது அவன் வந்து தாங்க முடியாமல் பயங்கரமாக அலறான். அந்த ஒரு காற்று அடிக்குது, மழை பெய்கிற மாதிரி இருக்குது, தாங்க முடியாமல் அந்த பையன் அழறும் போது அவன் வந்து அழுது கத்தி அடங்கி ஒரு டைம் மேலே அப்படியே வந்து படுத்து தூங்கிடுறான். அப்போ என்ன ஆகுதுன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடுறது. அவனுக்கு காலையில் அவன் மேலே சூரிய கதிர்கள் படும்போது அவன் வந்து சரி காலையில் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுறான், அவ்வளோ அழுது ஆர்ப்பாட்டம் ஆகிட்டு. அப்போ வந்து திருப்பி அந்த கால் அடி ஓசை கேட்குது. அப்போ வந்து அவங்க அப்பா அதை ஓப்பன் பண்ணும்போது, என்னப்பா என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னும் போது, இந்த மாதிரி இடத்துல விட்டுட்டு போயிட்டீங்களே, எனக்கு எதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு. அப்பா அவர் சொல்கிறாரு, நான் வந்து உன்னை விட்டுட்டு போகவே இல்லை. அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ஏன்னா அப்பா வந்து விட்டுட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாரேன், நான் எப்படி வந்து உன்னை விட்டுட்டு போக முடியும், ஸோ நான் வந்து உன்னை விட்டுட்டு போகல, நான் உன்னை பார்த்துக்கிட்டு இருந்தேன் பக்கத்தில் இருந்து, நீ இதை எப்படி சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுறேங்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதே சிம்பிளான ஒரு ஃபேக்டர் தான் கடவுள் நம்மளுக்கு செய்கிறது. அவர் நம்மளை விட்டுட்டு போகலை, ஹி ஸ்டில் தேர். அவர் என்ன பண்ணுறாருனா நீ அதை எப்படி எதிர்கொள்கிற, நீ எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆற அப்படிங்கிறதுக்காக அவர் பார்க்குறாரு. ஸோ நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஒரு கோட்ஸ் தான் ஞாபகத்துக்கு வருது. லைக் வந்து ஒரு நல்ல சீ அப்படின்னா, நல்ல ஒரு கடல் அப்படின்னா அலை புயல் எல்லாமே சூழ்ந்துருக்கும். அப்படி இருக்க ஒரு கடலில் போனால் மட்டும்தான் ஒரு நல்ல செயலர் உருவாங்குவாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகான ஒரு வெரி ட்ரூவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க மேம். இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தானே? கண்டிப்பாக. ரொம்ப ஒரு ஸ்மூத்தாக ஒரு விஷயத்தை நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா நாளை பின்ன உங்களுக்கு வந்து ஒரு டஃப்பாக வந்து நீங்கள் சேல் பண்ணணும் அப்படின்னா உங்களால் முடியாது. இன்னிலேருந்தே உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே அந்த குழந்தைங்களுக்கும் சரி, இந்த விமன் அவங்க வந்து அந்த குழந்தைங்களை வளர்க்கும் போதும் சரி, எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்து அவங்கள பேம்பர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃப்யூச்சரில் அவங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ முன்னாடியிலேருந்தே வாழ்க்கை இப்படி தான், கரடு முரடான பாதைகள் தான் வாழ்க்கைன்னு சொல்லியிருக்காங்களா, அந்த மாதிரி அவங்கள நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண வச்சு அவங்கள ஓட வச்சு லைஃப் இப்படி தான் அப்படின்னு ஒரு டஃப்பாக அவங்கள ஃபேஸ் பண்ண வச்சிங்கன்னா ஆப்வியஸாக
வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, ஸோ அது குழந்தை பருவத்திலேருந்தே நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும். குழந்தைங்களுக்கும் சரி, பார்த்துட்டு இருக்க பெண்கள் ஆகட்டும், அவங்களுக்குமே வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகப்படுத்தணும். இல்லை அப்படி இருக்கணும் அப்படின்னாலே டெஃபினட்டாக அந்த ஒரு பிலீஃப் இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சியோட கடவுளை தேடும் போது கடவுள் உங்க கூட இருக்காருங்கிறத நம்புங்க. விட்டுட்டு போக மாட்டார். நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்துட்டு இருக்க. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன கேட்கலாம்னா, இதை நான் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு எனக்கு ஒரு தைரியத்தை கொடுக்க கேட்கலாம். ஓகே மேம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வேற ஒரு வாட்டியும் நீங்கள் வந்து ஒரு புது மனுஷங்களாம் வந்து நீங்கள் மாறிக்கிட்டே இருப்பீங்க. ரொம்பவே அழகா எங்களுக்கு சொல்லியிருந்தீங்க மேம். கடவுள்ங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கார், அதை விட நம்முள் இருக்கார் அப்படிங்கிறத ரொம்பவே அழகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ. இன்னைக்கு பஸ்சிமோத்தாசனா எப்படி பண்றது, அது என்னென்ன மாதிரி கரெக்ஷன்ஸ்லாம் நம்ம பண்ணலாம், பெர்ஃபெக்ட்டா எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் தண்டாசனா சிட்டிங் பொசிஷனில் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கோங்க. ஏன்னா பஸ்சிமோத்தாசன் வந்து ஈஸியாக யாருக்குமே வராது. ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தாலோ இல்லை உடம்பு நல்லா வளைஞ்சால் மட்டும்தான் வந்து இந்த பொசிஷன் நல்லா பர்ஃபெக்டாக வரும். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் வந்து இது எல்லாருமே பண்ணலாம். டயபெட்டிஸில் இருக்கிறதா எல்லா கண்டிஷன்லையும் இது பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய ஹேண்ட்ஸ் சைட்வேஸில் ரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பொசிஷனே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியும். ஷோல்டர் லைன் நம்ம ரைஸ் பண்ணும்போது இப்போ பாம் டர்ன் பண்ணி மேலே ரைஸ் பண்ணுங்கள். அகெயின் பாம் டர்ன் பண்ணுங்கள் ஃப்ரண்ட்டில். ஸோ இந்த பொசிஷன் வரும்பொழுது நல்லா வந்து ஸ்ட்ரெச் கொடுக்கணும். நல்லா முதுகு வந்து எவ்வளோ ஸ்ட்ரெச் கொடுக்க முடியுமோ ஸ்ட்ரெச் கொடுத்துட்டு இப்போ ஸ்லோவாக எக்ஸேல் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பொசிஷனில் வந்தோடனே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே கீழே போக வேண்டாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களால் உங்கள் காலை பிடிக்க முடியுதான்னு பார்க்கணும். ஸோ பிடிக்க முடியுது அப்படின்னா இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் வச்சுக்கலாம். லாக் பண்ணிக்கோங்க. கட்டை விரல் வந்து நல்லா லாக் பண்ணிவிட்டு இப்போ பொறுமையாக என்ன பண்ணலாம், முதல்ல தலையை மட்டும் வைங்க, உங்கள் ஃபோர்ஹெட் மட்டும் வைங்க. இதுதான் ஃபஸ்ட்டு. தலை முதல்ல தொட முடிஞ்சாலே பெரிய விஷயம் இல்லையா? அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ தலை நல்லா தொட முடியுது அப்படின்னா இப்போ பொறுமையாக எல்போவை டவுன் பண்ணுங்க. எல்போ ஃப்ளோருக்கு வரும்பொழுது நல்லா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கேப் தெரியும். ஓகேங்களா? இப்போ என் கை தெரியுதா இந்த பக்கம்? ஸோ இந்த கை தெரியுற அளவுக்கு கேப் இருக்குன்னா அப்போ என்ன பண்ணலாம், அடுத்தது இன்னும் ஸ்லோவாக ப்ரெஸ் பண்ணி இன்னும் உள்ளே போகலாம். அந்த கேப் தெரியாத அளவுக்கு, கை உள்ளே போகாத அளவுக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஒவ்வொரு லெவல் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து நம்ம பர்ஃபெக்ஷன் கொண்டு வர்றது. இப்போ ஸ்லோவாக நம்ம ரிலாக்ஸ் பண்ணலாம். தலையை ஃபஸ்ட்டு லிஃப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கையை ஸ்ட்ரெச் பண்ணி மறுபடியும் மேலே வாங்க. இப்போ இதுல வந்து இப்போ நிறைய பேருக்கு எனக்கு வராது, எனக்கு வந்து குனியவே முடியாது, பெண்டே பண்ண முடியாது, நாங்க எப்படி பண்றது அப்படின்னா இப்போ செகண்ட் காம்பினேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டு நீயும் ஸ்லைட்லி பெண்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். ஸோ இப்போ இந்த அளவுக்கு வந்து நீங்க பெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்க உடம்பு தானாவே வந்து என்ன ஆகும், வயிறு வந்து காலில் டச் ஆயிடும். சரிங்களா? அப்போ மறுபடியும் பண்ணலாமா? கை மறுபடியும் ரைஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக ஃபார்வர்ட் பண்ணி கால் இப்போ தொடும். இப்போ காலே தொடாதுன்னு சொல்கிறவங்களுக்கு என்ன ஆகும், கால் நல்லா தொடும். தலை மட்டும் டச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இவ்வளோ கேப் இருக்குது. ஓகேவா? இப்போ இதுவே வந்து ஆர்த்ரைட்டிஸில் இருக்கு அப்படின்னா நம்ம நீ ப்ராப்ளம் இருக்கும்பொழுது நம்ம வந்து ப்ராப்ஸ் யூஸ் பண்ணலாம். அது இன்னொரு இதில் பார்க்கலாம். இப்போ இனிஷியல் பேசிஸில் எப்படி பண்ணலாங்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த பொசிஷனில் நீங்கள் மேனேஜ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ பொறுமையாக உங்கள் நீயை ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரெகுலர் ப்ராக்டிஸ் மூலயமா என்ன ஆகும், அழகாக அங்கே கால் போய் உள்ளே உட்காந்துக்கும் ஃபுல்லாக. ஸோ ஈஸியாக பார்த்தீங்களா ஃப்ளாட் இருக்குது. ஸோ இப்போ இவங்களுக்கு வர ஃப்ளாட்டுக்கும் இந்த பக்கம் இருக்கிற ஃப்ளாட்டுக்கும் பார்த்தீங்களா நல்லா ஃப்ளாட் ஆகிடுச்சு, நல்லா ஸ்ட்ரெச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெச் உங்களுக்கு கிடைச்சிரும், கேப்பே தெரியாது. ஸோ கம்ஃபர்ட் ஜோன் வந்துடும். எல்போ வந்து கீழே நல்லா ஃப்ளோரில் டச்சாக இருக்கும். அண்ட் கால் பாதமும் நல்லா டைட் பண்ணலாம். ஸோ இந்த பாதத்தை வந்து நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கலாம், இல்லை நேராக வைக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் பாதத்தை ஸ்ட்ரெயிட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுடைய நர்வ்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகி டைட்டன் ஆகும். ஓகே? இப்போ ஸ்லோவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். கையை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட்டில். ஸ்லோலியா அண்ட் பொறுமையாக நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பஸ்சிமோத்தாசனா இது வந்து கம்ப்ளீட் பேக் ஸ்ட்ரெச்சிங் போஸ்.
இப்போது இவங்க இந்த போஸ்டர் பண்ணும்பொழுது உட்கார்ந்துட்டு கையை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணாங்க. நான் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனாக சொல்லிட்டு இருந்தேன், நீங்கள் பார்த்துப்பீங்க. ஸோ இங்கேயும் அதே மாதிரி என்னென்ன பொசிஷனில் மூமெண்ட்ஸ் நடக்குது அப்படின்னு நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு என்ன ஆகுது, கையை நீங்கள் ஷோல்டர் ரைஸ் பண்ணி பண்ணுறீங்க. அப்போது நீங்கள் ஷோல்டர் ரைஸ் பண்ணும்பொழுதே முதல்ல ஒரு விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுடைய கம்ப்ளீட் பேக், ஏன்னா நான் சொல்லும்பொழுதே இது பேக் ஸ்ட்ரெச்சிங் போஸ் அப்படின்னு சொன்னேன். இதை இன்னொரு வகையில் போஸ்டீரியர் ஸ்ட்ரெச்சிங் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய முதுகு பக்கத்தில் இருக்கக்கூடிய மொத்த பாடி பார்ட்ஸுமே வந்து கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெச் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்டமான பிரச்சனைகள், ஏன் நான் வயிறுன்னு காமனாக சொல்கிறேன், ஏன்னா இன்றைக்கி ஒரு பிரச்சனையாக இருந்தால் பரவாயில்ல, நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லலாம். இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் நமக்கு இந்த வயிறு சம்மந்தப்பட்ட இதில் வந்து நம்ம இன்றைக்கி டாக்டர்ஸ் கிட்ட போகிறோம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி கைனகாலஜிஸ்ட் கிட்ட வந்து அதிகமாக போகிறதும் இந்த மாதிரி பிரச்சனைகளால் தான். நமக்கு வந்து வயிறு வந்து ப்ராப்பராக டைஜஷன் ஆகலை, இல்லை டயபெட்டிஸ் ப்ராப்ளமில் இருக்குது, இல்லை ஃபீமேல் அப்படின்னும்பொழுது நம்ம ப்ரெக்னென்சி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், பிசிஓடி ப்ராப்ளம்ஸ், இர்ரெகுலர் பீரியட்ஸ், மெனோபாஸ். ஸோ இங்கே சின்ன வயசில் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் 60 வயசு 65 வயசு வரைக்குமே வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து ஃபைப்ராய்ட், டியூமர், இந்த மாதிரி பிரச்சனைகளும் நமக்கு நிறையா வருது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த போஸ்டரை பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் நீங்கள் யோசிக்கிறது என்ன, எனக்கு இவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக வராது. பரவாயில்ல, உங்களுக்கு எவ்வளோ தூரம் முடியுதோ நீங்கள் போய் காலை பிடிச்சிக்கோங்க. நிறைய பேர் எனக்கு காலே பிடிக்க வரலன்னு தோணுதா, ரொம்ப சிம்பிள். எல்லார் வீட்லேயும் நம்மக்கிட்ட வந்து ஒரு டவல் இருக்கும். டவலை தூக்கி காலுக்கு வெளியில் போட்டு கூட நீங்கள் கால் பாடியை வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் பிடிச்ச மாதிரி நீங்கள் இழுக்கலாம். அப்படி இழுக்கும்பொழுது உங்களுடைய லோவர் ஸ்பைன்லேருந்து நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும். அப்போது லோ பேக் பெயின் உங்களுக்கு ரிலீவ் ஆகிடும். அப்டமன், வயிறு வந்து நல்லா கான்ட்ராக்ட் ஆகும்போது என்ன நடக்குது, உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாத்துக்குமே நல்லா மசாஜ் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, நம்மளுடைய மென்டல் ஹெல்த் பேஸ் பண்ணி சொல்லும்பொழுது நம்மளை காம் டவுன் பண்ணும். நம்ம நர்வ்ஸ் எல்லாம் வந்து காம் பண்ணிவிட்டு நம்மளை ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு இந்த போஸ்டர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பஸ்சிமோத்தாசனாவை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அட்வான்ஸாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் பேஸில் நீந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு செட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் உங்களால் ஃப்ளெக்சிபிளாக பண்ண முடியும். எந்த ஏஜ் வரைக்கும் கூட நீங்கள் பண்ணலாம். எதுவுமே வந்து இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. சரிங்களா? இதை தாண்டி இதை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் நம்ம அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும். உங்களுக்கு வயிறு ரிலேட்டடாக ஏதாவது சர்ஜரி நடந்திருந்தாலோ, இல்லை ஃபீமேல்ஸ் வந்து அந்த அபார்ட் ஆன டைம்லலாம் வந்து ஒரு 6 மந்த்ஸ்க்கு எந்த விதமான ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ப்ரெக்னென்சியில் இருக்கும்பொழுதும் ஃபார்வர்ட், முன்னாடி குனிகிற மாதிரியான விஷயங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ வயிறில் வேறு ஏதாவது கட்டி அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா ஓகே, அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறீங்கன்னா இதெல்லாம் பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பண்ணும்பொழுது பர்ஃபெக்ட் கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது ப்ராப்பர் கைடன்ஸ். ஸோ குருவோட அட்வைஸோடு நீங்கள் இதை பண்ணுறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கக்கூடிய பஸ்சிமோத்தாசனா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு அடுத்த செக்மெண்ட்டில் வேறு ஒரு ஆசனாவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.